பாண்டிய ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர பேசல்ல முத்துவேல் இருந்துட்டு நீ என்ன சொன்னாலையும் சரி இந்த சொத்து விஷயத்தில் நீ ரொம்பவே அதிகமாக பேசிட்ட, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா மாறி இருந்துட்டு இதுக்காக தான் நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, இந்த வீடு நம்ம குமார் பேரில் இருந்திருந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பழனி தம்பிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. கொடுத்துட்டு போகட்டுமே, அவரும் ஒன்று உங்களுடைய தம்பி தானே, அவர் மட்டும் என்ன நாளை பின்ன நம்மளை என்ன வீட்டை விட்டாக்கா வெளியே போகணும் சொல்லுவாங்க. அப்படியே போகணும் சொன்னாலையும் நமக்கு தான் தோட்டத்து வீடு இருக்குல்ல, அங்கே போயிட்டு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாமே. தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எதுக்காக தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம குமர்வேல் இருந்துட்டு என்னப்பா எல்லாரும் இப்போ பெரியப்பா பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த வீடு நம்ம பேருக்கு வரவே வராதா, கடைசி வரைக்கும் இவங்களுக்கு நம்ம கை கட்டிக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்று உங்கள் அப்பா அறிவு கட்டத்தனமாக விட்டுற மாட்டேன்டா. இந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம நைட்டும் பகலுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம், அதை தூக்கி நேற்று உனக்காக தூக்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.